ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னு எல்லாமே விசேஷமானது அப்படிங்கிறது உண்மை. அதிலும் ஆடி மாதத்தில் வரும் பஞ்சமி திதி அதீத விசேஷமானது அப்படிங்கிறது உண்மை. பஞ்சமி திதி அப்படின்னாலே அது வாராகி அம்மனுக்கு உரியதான ஒரு திதி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வாராகி அம்மன் பார்ப்பதற்கு உக்கிரமான ரூபத்தில் இருந்தாலும் கூட தாயை போல இலகிய மனம் கொண்டு கேட்பவர்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரலக்கூடியவள்தான் வாராகி அன்னை. காவல் தெய்வமாக இருக்கும் வாராகி அன்னை சப்த கன்னிகளில் ஒருவராகவும் அம்பிகையோட போர் படை தளபதியாகவும் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தேய்பிறை பஞ்சமி திதி ஆடி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. அதுவும் 26ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமி திதி. அது மட்டும் அல்ல, ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி பூஜை அறையில் வைத்து வழிபட்டோன்னா கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடனெல்லாம் அப்படியே கரையும் அதிசயத்தை நம்ம கண்கூடாகவே உணரலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே பிரச்சனை அப்படின்னாலே அதில் மிக மிக முக்கியமானது பார்த்தோன்னா கடன் பிரச்சனை தான். தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை. எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் போராடினாலும் குட்டிக்கரணம் அடித்தாலும் கூட அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக பூதாகரமாக நம்ம ஒவ்வொரு வாழ்விலும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கடன் பிரச்சனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை இந்த ஒரு பூஜை செய்வதன் மூலம், இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம்ம தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு எளிய முறை வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வரும் ஜூலை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. இந்த ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு பார்த்தோன்னா வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு ரொம்பவே உகந்ததான ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை 25ஆம் தேதி அன்னைக்கு காலை 8:41 மணிக்கு துவங்கும் இந்த பஞ்சமி திதி ஜூலை 26ஆம் தேதி காலை 6:10 மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி உள்ளது. வியாழக்கிழமை காலையில் ஆரம்பிக்கிற இந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை காலை 6:10 வரை இந்த பஞ்சமி திதி இருக்குது. அதனால் இந்த வியாழனோ அல்லது வெள்ளியோ 2 நாளில் இந்த பூஜையை நம்ம எளிய முறையான இந்த பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். அதிலும் குறிப்பாக பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையும் இருக்கிறதுனால காலையில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். வீட்டில் வாராகி அன்னையை வழிபடுவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வங்கள் பெருகி கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியை வாராகி அன்னை காண்பிப்பாள் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதற்கு நம்ம வீட்டில் துவரம் பருப்பு இருக்கும். அந்த துவரம் பருப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த துவரம் பருப்பை ஒரு மஞ்சளிலான ஒரு காட்டன் துணியில் துவரம் பருப்பை வைத்து அதன் கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு அதை ஒரு முடிச்சு அந்த ஒரு முடிச்சிற்கு மஞ்சளும் குங்குமமும் வைத்து தீபம் ஏற்றி வாராகி அன்னையே அந்த தீபத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத அன்னையை ஆவாகனம் செய்து அந்த தீபத்திற்கு முன்பாக அந்த முடிச்சை வைத்து மனசார வேண்டிக்கணும். கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுங்கள் தாயே அப்படின்னு மனசார வேண்டி இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமை காலை செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை நிச்சயமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த வாராகி அன்னைக்காக ஏற்றப்படும் தனியாக அந்த தீபம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி நம்ம பார்த்துக்கணும். அந்த தீபத்தையே வாராகி அம்மனாக பாவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய கோரிக்கை வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அந்த தீபத்தின் சுடரை பார்த்து சொல்லி அந்த ஒரு முடிச்சுக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்து இந்த வெள்ளிக்கிழமை வச்சோன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அந்த ஒரு முடிச்சிற்கு தீப தூப ஆராதனை தினமுமே செய்து வாராகி அன்னையை வழிபட்டு வந்தோன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அடுத்த வாரம் அந்த முடிச்சை அவிழ்த்து அந்த துவரம் பருப்பை பறவைகளுக்கு உணவாக வைத்து விடலாம். இப்படி செய்து அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.